ஹலோ தமிழ் மக்களே வணக்கம். இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் எல்லாம் செய்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது. எண்ணெய் இன்க்ரீடியன்ட் 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டியாச்சு. கார்லிக் சோப்பு ஆனியன் அது உங்கள் இஷ்டம் ரேஷியோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது சிம்பிள் டிஷ் தான், அதை பற்றி சொல்லி தேவையில்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் எண்ணெய் இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரோ பண்ணிக்கூடாது, ரொம்ப தப்பு. ஃபுட்க்குன்னா த்ரோ பண்ணிக்கூடாது. ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கு, அது நல்லா ஃப்ரை வேகணும். டொமேட்டோ சுத்தமே தெரியக்கூடாது, அம்மாதி மெல்ட் ஆகணும். அதுதான் ஃப்ரைட் ரைஸ் பச்சை இருக்கக்கூடாது டொமேட்டோ. இது ரெட்டிஷ் முள்ளிக்கு நான் அரிசி தண்ணி ஊற வச்சு பர்னி சிக்னேச்சர் டிஷ் இது, அது பண்ணி வச்சுருக்கு. அது கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். அது பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சியாச்சு. அது எவ்வளோ நாள், ஒரு வருஷம் வரப்போ வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. சைனீஸ் பீப்பிள் அப்போ தான் வச்சு யூஸ் பண்ணாங்க, ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணாங்க. நான் நேச்சுரல் அரிசி தண்ணி யூஸ் பண்ணாங்க. பாருங்க, டொமேட்டோ நல்லா மெல்ட் ஆகி அப்புறம் என்னென்ன கீரை போட்டியாச்சு, முள்ளி எங்கள் சிக்னேச்சர் டிஷ் போட்டியாச்சு. அது நல்லா ஃப்ரை பண்ணும்போது சோறு போட்டு உப்பு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணணும். எங்கக்கிட்ட கொஞ்சம் ஆனியன் ஃப்ளாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆப்ஷன் தான். நான் இதுக்கு நாள் தான் போடுறாங்க. உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைனாக்கா மிளகாத்தூள் ஸ்டார்டிங்கில் போடணும். ஃப்ரை பண்ணி டைமில் தக்காளி போட்டு அப்புறம் மிளகாத்தூள் எவ்வளோ ஸ்பூன் வேணும் போட்டிக்கோங்க. ஓகே, பாருங்கள், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாங்கள் ஊறுகாய், குக்கும்பர், ஸ்லைஸ் குக்கும்பர் தொட்டி சாப்பிட்றாங்க. எல்லாமே வாங்க சாப்பிட்றீங்க. பாருங்கள், ருசியாக இருக்குது. ஊறுகாய் தொட்டி சாப்பிடுங்க. எங்கள் ப்ரோக்ராம் பார்த்து ப்ளீஸ் மக்களே டூ சப்ஸ்கிரைப்.